ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு. அது காரணம் ஒன்றும் இல்லைங்க, இந்த கோல்டு நாள் தான். இந்த கோல்டு வந்ததுலேருந்து படாத பாடுபடுத்துது என்ன. நீங்களும் இந்த மாதிரி ஜலதோஷத்தால, அதாவது கோல்டுனால அவஸ்தப்பட்டிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி அவஸ்தப்பட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, கதைக்குள்ள போயிடலாம். அதுதாங்க சிக்கி கொலகார பொம்மை மூலமா எடுத்த சீட் ஆஃப் சிக்கி என்ற மூவி தாங்க இது. இதை 2004 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, பிரைட் ஆஃப் சிக்கி, அந்த கதையோட கண்டினியூஷன் தாங்க. அதாவது பிரைட் ஆஃப் சிக்கில லாஸ்ட் சீன்ல அந்த சைக்கோ கொலகார ஜோடிக்கு ஒரு குழந்தை பிறக்குமே, அந்த குழந்தையோட கதை தாங்க இது. அதாவது சிக்கியோட குழந்தை தான் அது. இவனோட பேரு கிளெண்ட். இவனுக்கு பிறந்ததுல இருந்தே ஒருத்தங்கிட்ட அடிமையா இருப்பான், அதாவது வாய்ஸ் மிமிக்ரி பண்றவங்க கிட்ட. அப்போ கிளிண்டுக்கும் நிறைய சந்தேகம் வரும், நாம மட்டும் தான் பேசுற பொம்மையா இல்லனா வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு. அப்போ இந்த கிளிண்டுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் பத்தி தெரிய வரும். அதுதாங்க இந்த சிக்கி பத்தி. அதுக்கப்புறம் கிளிண்டோ சிக்கிய தேடி போனானா இல்லையான்றதாங்க கதையை. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிளிண்டுக்கு யாரையுமே கொல்றதே பிடிக்காது. அதாவது மனுஷங்களை ரொம்பவே நேசிக்கிற ஒரு கேரக்டர்னா இது இந்த கிளிண்டு தான். அப்படிப்பட்ட இவன் நம்ம கொலகார சிக்கிய தேடி போனானா இல்லையான்றத இந்த கதையில ரொம்பவே சுவாரஸ்யமா காட்டியிருக்காங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நம்புறேன். சரி, வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசா வந்தவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்பதான் எங்களால இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க கதையை பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணுக்கு பர்த்டே போல அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதுவும் ஒரு டால். அந்த டாலை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குது, கூடவே அவங்க ஃபேமிலியும் சேர்த்து. அதுக்கப்புறம் அந்த டாலை யார் அமிச்சாங்கன்னு பார்த்தா அட்ரஸே இல்ல, வெறும் டெலிவரி அட்ரஸ் மட்டும் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நமக்கு எதுக்கு இது, நல்லா தூக்கி போட்டு அப்படின்னு பொம்மைங்களை வைக்கிற ஒரு டாலை தூக்கி போட்டுடுது. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ட்ரம்ல இருந்து அந்த டாலும் வெளியே வருது. வெளியே வந்து கேக்கு மேல இருக்கிற கத்தி எடுத்துக்கிட்டு ஸ்பீடா மேல இருக்கிறவங்களை கொல்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த குழந்தையோட அப்பா அந்த டாலை பார்த்துட்டு, இது என்ன இது, கீழே இருக்க வேண்டிய டால் மேல வந்திருக்கு அப்படின்னு அவங்க பொண்ணு கிட்ட போய் கேட்கறாரு. நீ தான் இங்க எடுத்து வந்தியா அப்படின்றதுக்கு, அப்பா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, கண்டிப்பா நான் எடுத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள திடீர்னு அந்த பொம்மை டால் ஒரு கத்தி எடுத்து குத்தி அவனை கீழே தள்ளிடுது. அங்கேயே ஸ்பாட்லயே இறந்துட்டான் தான் சொல்லணும். அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு போய் அந்த டால் அவங்க அம்மாவையும் கொண்டுடுது. அவங்களும் அதே இடத்துல இறந்துட்டாங்க. அடுத்த நேரம் அந்த பொண்ணு கொல்றதுக்காக போறப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணுல ஒரு டால் இருக்கு. அப்போ அந்த பொண்ணு அந்த டாலை பார்த்துடுது. அப்போ அந்த பொண்ணு அந்த கொலகார டாலை பார்த்துட்டு, நீ தான் எங்க அப்பா அம்மா கொன்ன அப்படின்னு சொல்றதுக்குள்ள இந்த டாலும் அடுத்த செகண்ட் ஒண்ணுக்கு போக ஆரம்பிச்சிடுது பேண்ட்லயே. அப்போ அந்த பொண்ணு, நீ பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிட்ட, நீ பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிட்ட திரும்ப திரும்ப சொல்றதுக்குள்ள திடீர்னு எழுந்துக்கிறான். என்னன்னு பார்த்தா இது ஒரு கனவு. இப்பதான் ஒரு டாலை காட்டுறாங்க. இந்த டால் தான் கிளெண்டு, அதாவது நம்ம கொலகார சிக்கியோட பையன். பாவம் அலற அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சிருக்கான். அதே இடத்துல ஒருத்தர் மிரட்டுறான் பாருங்க. இவன் தான் இத்தனை நாள் கிளிண்ட பாத்துட்டு இருக்கான், அதாவது மிரட்டியா வேலை வாங்கிட்டு இருக்கான் தான் சொல்லணும். இவனோட பொழுதுபோக்கு என்னன்னா, நம்ம கிளிண்ட வச்சு வாய்ஸ் மிமிக்ரி பண்ணி, இவன் தான் வாய்ஸ் மிமிக்ரி பண்ற மாதிரி காட்டி அங்க இருக்கிற எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணி கல்லா கட்டிட்டு இருக்கான். அதுவும் நம்ம கிளிண்டா பயங்கரம் மிரட்டிக்கிட்டு, நம்ம கிளிண்டும் எதுவுமே சொல்லாம சப்போர்ட் பண்றதா சொல்லணும். நம்ம கிளிண்டுக்கு ஒருத்தர் கூட கொல்ற எண்ணமே இல்லைங்க. அதாவது சிக்கி மாதிரியே 1% கூட இல்ல. அடுத்து கொல்றன்னு எண்ணமும் இருக்காது, கூடவே ஒரு ஈய கூட அடிக்கிறதுக்கு மனசே வராதுங்க. மனுஷங்களை ரொம்பவுமே நேசிப்பான். அப்பப்ப அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கும், ஒருவேளை நாம மட்டும் தான் பேசுற பொம்மையோ மத்தவங்க யாருமே இல்லையோ அப்படின்னு. கையில இருக்கிற மேட் இன் ஜப்பான் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் பாத்துக்கிட்டே இருப்பான் அப்பப்போ. ஏன்னா இவன் ஜப்பானுக்கு சேர்ந்தவன் அப்படின்னு இவனும் நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் எப்பவாவது அவங்களோட பேரண்ட்ஸை மீட் பண்ணணுமா அப்படின்னு ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கான். அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா நடந்து போறதை காட்டுறாங்க. அதுவும் உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா கிடையாதுங்க, சும்மா வேஷம் போடுறவர். அவரும் யாருக்கிட்ட பேசிட்டு ரொம்பவுமே கடுப்புல போயிட்டு இருக்காரு. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு. திரும்பி பார்த்தா அவர் எடுத்து வந்து எல்லா பொருட்களும் கீழே வந்துருச்சு. அதை பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயிட்டு பயங்கரம் உதச்சு தள்ளிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பக்கத்துல ஏதோ ஒண்ணு நம்மளை பார்த்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. அடுத்த செகண்ட் திரும்பி பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா அது ஒரு டாலு. அதுதாங்க நம்ம சிக்கி டாலு. ஆனா அவனுக்கு தெரியாதுல்ல அது கொலகார டாலு. அவனும் அது கிட்ட போய் பாக்குறான், இதுதான் ஒரு வேலை நம்மள பார்த்ததோ அப்படின்னு. அப்ப நேரம் அவனும் அந்த டாலோட கண்ணுல பார்த்தா பின்னாடி யாரோ வர்ற மாதிரி அந்த கண்ணுல தெரியுது. அடுத்த செகண்ட் திரும்பி பார்த்தா வேற யாருங்க, நம்ம மின்னல்லாம் அந்த பொண்ணு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்கானே அவனை பிடிச்சிக்குது. அடுத்த செகண்ட் சிக்கி டாலும் அவனை பயங்கரமா கொல்லுடுது. அடுத்த செகண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் கட்டுன்னு ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா இங்க ஷூட்டிங் நடக்குது போல. அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவாலும் வெளியே வந்துட்டு, ஏடா உண்மையான பொம்மைலாம் என்னன்னு பாருங்கடா, அதுவும் ரொம்ப கொலவெறி தரமா இருக்கு, ரொம்பவே பயங்கரமா இருக்கு, முதல்ல அதை செக் பண்ணுங்க, அடுத்த வந்து நான் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்களும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவங்களும் அது சாதாரண பொம்மை தாங்க, நாங்க என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு இவங்களும் சமாளிக்கிறாங்க. அப்போ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்கு, நம்ம சில வருஷத்துக்கு முன்னாடி 2 பொம்மைங்க கலந்து பயங்கரமா பல பேரை கொண்டு இருக்கு, அதுவும் சீரியல் கில்லர் மாதிரி. அந்த கதையை வச்சுதான் இப்போ ஒரு படமே எடுத்துட்டு இருக்காங்க, இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த பொண்ணு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து அந்த பொம்மை ஆபரேட்டரும் இது லூஸ் கனெக்ஷன் போல அப்படின்னு போய் செக் பண்றான். அரசங்கள படாத இடத்துல படுதுன்னு தான் சொல்லணும். இவனும் டிசைட் பண்றான், கண்டிப்பா இந்த பொம்மையை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அடுத்து அங்க கட் பண்ணி அதே ஷூட்டிங்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்களே, அவங்க யாரும் தெரியுதா, இதுக்கு முன்னாடி பிரைட் ஆஃப் சிக்கில மின்னல் கேரக்டர்ல நடிச்ச அந்த பொண்ணு தாங்க. அவங்களதான் இந்த படத்துல ஆக்ட் பண்ணவும் வச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பெரிய ஸ்டார் ஆகுன்றது கனவு. இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துல நடிச்சு அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணவே விரும்பல. இவங்களும் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, நீ எப்படியாவது எனக்கு பெரிய படம் வர மாதிரி பண்ணு, நானும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் சரி கண்டிப்பா நான் ஏதாவது முயற்சி பண்றேன் அப்படின்னு ஒரு நியூஸ்ல இருக்கிற ஆட காட்டுறாங்க. கண்டிப்பா நம்ம இவரை மீட் பண்ணா போதும்,
இவர் மூலமா நமக்கு பெரிய படத்துல சான்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்களும் பேசிக்கிறாங்க. சரி இவங்களும் நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலகார படத்தை எப்படியாவது ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு இவங்களும் நியூஸ்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இன்டர்வியூ மாதிரி. இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த அந்த கிளென் பாயிலும் பாத்துறான். பார்த்துட்டு அவனே ஷாக் ஆகிறான். அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்வியூல அந்த சிக்கி கையிலையும் மேட் இன் ஜாப்பனீஸ் போடுறதுக்குள்ள இவனும் அவனோட கையை செக் பண்றான். அப்ப புரிஞ்சு போச்சு இவங்களும் நம்மள மாதிரி பேசுறாங்க, இவங்களும் நம்ம ஆளுங்க தான், கண்டிப்பா என்னோட பேரண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு இவனும் முடிவு பண்றான். அதே நேரத்துல இவன் அடிமையா இருக்கானே அவனும் வர்றான். என்ன நீ டிவியை பாக்குற போல அப்படின்னு அந்த டிவியை கட் பண்ணிட்டு இவனை வெறுப்பேத்த ஆரம்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாம நம்ம கிளெண்ட வேற ரொம்பவுமே வெறுப்பேற்றணும் அப்படின்னு ஒரு எலியை எடுத்துட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள விட்டுறான். அடுத்த செகண்டே கிளிண்டோ பயங்கரமா பயப்படுறான், எங்க அது நம்மள கடிக்குமோ அப்படின்னு. அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த எலி கிளிண்ட எதுவுமே பண்ணல, அவனை சுத்தி சுத்தி வருது. அவனும் இது நல்ல எலிதா போல அப்படின்னு தடவி கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் இவனுக்கும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு, இன்னும் அது கடிக்காம இருக்கு அப்படின்னு. அடுத்த செகண்ட் நெருப்பை எடுத்து அந்த எலிக்கு வைக்கலான்னு போறதுக்குள்ள அந்த எலி இவனை கடிச்சிடுது. அதனால அவனும் தூரமா வந்துடுறான். அப்போ அந்த கூண்டோட கேட் வந்து இருந்தது. இதை பார்த்தது கிளெண்டோ இதுதான் சான்ஸ் நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு அவனும் அதுல இருந்து வெளியே குதிச்சு தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் தான் சொல்லணும். நம்ம கிளெண்டோ எப்படியோ ஸ்பீடா ஓடிறான். ஆனா அவன் ஃபுல்லா போதையில இருக்கிறதால அவனால கிளிண்ட பிடிக்கவே முடியல. கிளிண்டோ ஒரு வேன்ல ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆறான்னு தான் சொல்லணும். அடுத்து கிளிண்டோ லாஸ் ஏஞ்சலுக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. அதுவும் நேரா நம்ம சிக்கி பொம்மையெல்லாம் இருக்கு அதே இடத்துக்கு பார்சல் மூலியமா போயிட்டு இருக்கான். அடுத்து அங்க கட் பண்ணி இந்த ஜெனிஃபர் போனதா காட்டுறாங்க. அதுதாங்க ஆக்டர் ஜெனிஃபர். இந்த பொண்ணும் அந்த பெரிய டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க எப்படியாவது சான்ஸ் வரணும் அப்படின்னு. ஆனா அவரு ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே. அப்போ இவங்களும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதாவது அந்த பெரிய டைரக்டருக்கு இந்த ஜெனிஃபர் மேல ஒரு கண்ணு இருக்கு. அதை இவங்களும் பார்த்துட்டு சரி இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ரைஸா பேசி வீட்டுக்கு வாங்க டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்றதுக்குள்ள இவனும் இதுதான் சான்ஸ் சரின்னு ஒத்துக்கிறான். அவங்களும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க இருந்து போறாங்க. அடுத்து அங்க கட் பண்ணி நம்ம கிளென்னை தான் காட்டுறாங்க. நம்ம கிளென் இப்பதான் அந்த கொரியர் பாக்ஸ்ல இருந்து ஏஞ்சுக்கிறான். அவனும் வெளியே வந்து அடுத்த செகண்ட் ஒரு பொம்மையை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு அது வெறும் உயிரில்லாத பொம்மை தான் அப்படின்னு. அவனும் அந்த இடத்துல இருந்து சுத்தி பார்த்துட்டே வரான், எங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு. எல்லா இடத்துலயுமே பொம்மைங்க பயங்கரமா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே ரொம்ப பயத்தோட போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவங்க பேரண்ட்ஸை பார்த்துறான். அவனும் அவங்க பேரண்ட்ஸ் எழுப்புறான், உங்க பையன் வந்திருக்கேன் ஏந்திரிங்க அப்படின்னு இவனும் சொல்றான். ஆனா அவங்க ஏந்துக்கவே இல்லை. அப்போ அவன் பேக்கெட்ல இருக்கிறதா காட்டுறான். இதோ பாருங்க நீங்க தான் எனக்காக வச்சுட்டு போனது, இதோ பாருங்க அப்படின்னு அவனும் அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்ட் அந்த இடத்துல பயங்கரமா ஷார்ட் சர்க்யூட் எல்லாம் நடக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்த செகண்ட் அவங்க ரெண்டு பேரும் முழிச்சுக்கிறாங்க. அந்த சிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அந்த சிம்ரட்டாலும். இப்பதானே தெரியுது அந்த டாலர் வேற எதுவும் இல்ல, இதுக்கு முன்னாடி பிரைட் ஆஃப் சிக்கில யூஸ் பண்ண அந்த டாலர் தான் இது. இந்த டாலர் வச்சுதான் இப்போ திரும்ப இவங்க உயிரோட வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க ரெண்டு பேரும் ஏஞ்சோடனே அவங்கள பாத்துக்கிறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அவங்கள உயிரோட வந்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளெண்டும் பயங்கரமா வாயை பொழந்து பாக்குறான், என் பேரண்ட்ஸ் என்ன தேடிட்டு வந்துட்டாங்க எப்படியோ அப்படின்னு இவனும் சந்தோஷப்படுறான். அதே நேரத்துல அந்த சிக்கியும் அந்த சிம்ரனும் கேக்குறாங்க யார் நீ அப்படின்றதுக்குள்ள நான் தான் உங்க பையன் உங்களோட வாரிசு அப்படின்றான். அதை கேட்டவொடனே சிம்ரனும் நம்பவே முடியல, என்னது எனக்கு பையனா அப்படின்னு. இதை கேட்டவொடனே சிக்கி பாத்தியா என்னோட பிரதாபத்தை, என் பையன் தான் அது அப்படின்னு இவனும் கம்பீரமா சொல்லிட்டு இருக்கான். அடுத்து எப்படியோ சிக்கியும் சிம்ரனும் பேசி இவன் தான் நம்மளோட வாரிசு அப்படின்னு இவங்களும் முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில இருக்க மேட் இன் ஜப்பான் என்ற வார்த்தையும் காட்டுறான். அதை பார்த்தவொடனே இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம வாரிசு தான் அப்படின்னு. அடுத்து அதே நேரத்துல இந்த பொம்மைகளை ஆப்ரேட் பண்றவனும் வரான். அதாவது இந்த பொம்மைங்க ரொம்பவுமே பயங்கரமா இருக்கு, இது உண்மையான மாதிரி இருக்கு, போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களே. அதனால இவரோ அந்த பொம்மைக்கு பேட்டரி இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வந்திருக்கான். அவனும் உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அடுத்த செகண்ட் ரொம்ப பயந்துட்டான். ஏன்னா மனுஷனுக்கு உறுப்பு மாதிரியே இருக்கு. அடுத்த செகண்ட் இந்த சிக்கிடாலும் பயங்கரமான வயர் எடுத்து அந்த ஆபரேட்டரோட தலையை சுத்திடுறாங்க. போட அந்த சைடு சிம்ரன் பிடிச்சி வலிக்க ஆரம்பிச்சிடுது, இந்த சைடு அந்த கொலகார சிக்கியும் இந்த சைடு கம்பியை பிடிச்சி வலிக்க ஆரம்பிச்சிடுது. ரெண்டு பேரும் வலிக்கிறதுக்குள்ள அவனோட தலையை ரெண்டாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்த செகண்ட் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கொலையை பண்ணிருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தா நம்ம கிளெனுக்கும் ரொம்பவே பயம் வந்துச்சு. அதே இடத்துல ஒண்ணுக்கு போயிட்டு அப்போ இவங்களும் பார்த்துட்டு என்னடா பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிடுற அப்படின்னு இவங்களும் ஷாக் ஆறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிக்கிக்கும் கூடவே சிம்ரனுக்கும் பயங்கரமான டவுட், இவன் பையனா பொண்ணா அப்படின்னு. இவங்களும் பேண்ட்டை கேட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கே ஷாக், என்னன்னு பார்த்தா ஆம்பளையா பொம்பளையான்னு உறுப்பே தெரியல. இதுல ஆம்பளையா பொம்பளையான்னு இதுல தெரியவே இல்லை அவங்களுக்கு. அப்போ சிக்கியும் சொல்றான், கண்டிப்பா இவன் பையனா தான் இருக்கணும், பார்த்தல என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரை டிஸ்கஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கொலகார சிக்கியும் ஒரு ஃபைனலா ஒரு பேர் வைக்கிறான். அதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்து அதே இடத்துக்கு அந்த ஆக்டர் ஜெனிஃபர் பொண்ணு அங்கதான் வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா சாக்லேட் சாப்பிடறதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கு போல. அந்த பொண்ணு இங்க இருக்க ரத்த காயத்தால பார்த்துட்டு சாதாரணமா நினைக்குது. அது மட்டும் இல்லாம ரியலா கிரியேட் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு இந்த பொண்ணு நினைச்சுக்குது. அதே நேரத்துல அங்க இருக்கிற தலையை எடுத்து பார்த்துட்டு ஓ இதுவும் சூப்பரா பண்ணிருக்காங்களா அப்படின்னு உத்து பாக்குது. அப்பதான் தெரியுது இது உண்மையான தலைன்னு. அதை பார்த்த உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துக்கு போலீஸ் ஆம்புலன்ஸ் நிறைய பேர் வந்துடுறாங்க. அடுத்து அன்னைக்கே நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வர சுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த கொலை விஷயத்தை பத்தி கேட்க போறாங்கன்னு நினைச்சா
அடுத்த செகண்ட் இவங்க எல்லாம் அடுத்த மூவி என்னன்றதை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுதாங்க அந்த பெரிய டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு போல. அதனால இவங்களும் பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. என்ன சார், என்ன மேடம், அவர் ஓகே சொல்லிட்டாரு, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்றதுக்குள்ள அந்த ஜெனிஃபரும் சொல்லுது, இல்ல எங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் இல்ல, வெறும் இந்த டைரக்டர் ஆக்டர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஜெனிஃபர் காரோட டிரைவர் ரொம்பவே சொல்லி விட்டுட்டு இருக்கான். அந்த ஆக்டர் ஜெனிஃபரை லவ் பண்றான் போல. அவனும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இந்த சைடு பார்த்தா அந்த சிக்கிடாலும் கூடவே சிம்ரனும் கிளண்டும் கூட அந்த கார்ல ஏறிறாங்க. இது தெரியாத அவங்களும் அங்கிருந்து போக ஆரம்பிச்சாங்க. அடுத்து இவங்களும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கிளென்னும் கேக்குறான் அந்த சிக்கி கிட்ட, இன்னும் நீங்க அசாசினா எல்லாரையும் கொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அப்ப அவங்களும் சொல்றாங்க, ஒண்ணு இல்ல, அதுக்கு முன்னாடி கொண்டுட்டு இருந்தோம், இப்போ நாங்க பாலிவுட்டுக்காக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்களும் சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிம்ரனுக்கும் பயங்கரமான ஆசை வருது, நம்ம எப்படியாவது இப்போ மனுஷனோட உடம்புக்குள்ள போனோம்ல, நம்ம கண்டிப்பா அதை பத்தி யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம நான் போறதா இருந்தா இந்த ஜெனிஃபரோட உடம்புல தான் போவேன், ஏன்னா இதனால பயங்கரமா நான் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு இந்த பொண்ணு ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நானும் அப்படின்னு கிளின்னும் கேக்குறான். அப்போ சிம்ரனும் சொல்றாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும், கவலையப்படாத அப்படின்னு இவங்களும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆக்டர் ஜெனிஃபரும் நேரா அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி சொல்லுது, அதாவது இன்னைக்கு நான் அந்த பெரிய டைரக்டரோட டின்னர் வச்சிருக்கேன், கண்டிப்பா நான் அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணியாவது நான் அதுல சான்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு இவங்களும் பேசிக்கிறாங்க. அப்ப அதே நேரத்துல அவங்க அசிஸ்டன்ட்டும் டிவியை போட்டு பாக்குறாங்க. என்ன இது, ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆமா, அந்த கொலை நடந்திருக்கு, அந்த கொலையை நான் தான் பார்த்தேன், எனக்கே பயம் வந்துச்சு அப்படின்றதுக்குள்ள அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, பார்த்து பத்திரமாங்க, நைட்டு வர்றது வேற அந்த டைரக்டர், அவனை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நீங்க உஷாருங்க அப்படின்னு அவங்க அசிஸ்டன்ட்டும் அவங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனிஃபரும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அவங்களும் போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து எப்படியோ இவங்களும் ஜெனிஃபர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வீடு ரொம்பவே பெருசு போல, உள்ள என்ன நடந்தாலும் வெளியில கேட்காது அப்படின்னு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா நம்ம இங்க என்ன செஞ்சாலும் வெளியே தெரியாது அப்படின்னு. அடுத்து இந்த சிக்கியும் அந்த சிம்ரனும் அந்த கிளென்னை ஒரு குழந்தை போல மாதிரி ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. நீ நிம்மதியா தூங்கு, ஏன்னா நீ சின்ன குழந்தை அப்படின்னு. அப்ப கிளென்னும் கேட்கறான், நீங்க பயங்கரமான கொலைகாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மையா அப்படின்னு. அப்ப சிம்ரனும் திரும்பவும் சொல்லுது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க அதெல்லாம் விட்டுட்டோம்ல, நான் தான் சொல்றேன் அப்படின்றதுக்குள்ள சிக்கியும் சந்திர வரா, இன்னும் நீ அதுக்குள்ள விட்டுட்டோன்ற, நாம கொலை பண்றது எப்படியாவது அடுத்த ஜெனரேஷன் சொல்லி தரணும் அப்படின்னு இதுவா பேசிட்டு இருக்கான். அப்ப கிளென்னு சொல்றான், எனக்கு கொலை பண்றது பயம், மனுஷங்களா நேசிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்ப சிம்ரனும் கிளெனுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த பாரு இவ்வளவு நாள் கொலை பண்ணிட்டு இருந்தோம், இனிமே நம்ம கொல்லவே கூடாது, அதுவும் நம்ம பையனுக்காக அப்படின்னு சிம்ரனும் கொலையா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது ஸ்ட்ரிக்ட்டா. அதுக்கு சிக்கியும் சரி ஓகே அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். ஆனா பின்னாடி ரெண்டு பேர்ல கட்டுறான். அப்பவே புரியுது கண்டிப்பா நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு. அடுத்து அங்க கட் பண்ணி அது ஜெனிஃபர் தெரி அவங்க அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கு. அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கு, நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க, ஆனா ரொம்பவே பத்திரமா இருங்க, ஏதாவது ஆபத்துனா உடனே எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு அந்த பெரிய டைரக்டரும் அங்க வர ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம இந்த சைடு இந்த சிக்கியும் கூடவே அந்த சிம்ரனும் பிளான் போடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மட்டுமே இன்னைக்கு இருப்பாங்க, அதனால நாம அவங்களை கட்டி போட்டு எப்படியாவது சரி நம்ம மனுஷனோட உடம்புக்குள்ள போயிடும் அப்படின்னு இவங்களும் டிசைட் பண்றாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான். அது யாருன்னு தெரியுதா? அதுதாங்க அந்த ஜெனிஃபரை கேள்வி மேல கேள்வி கேட்டேன், அந்த டைரக்டருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டர் தான். அந்த ரிப்போர்ட்டர் காரணம் யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான், எப்படியாவது போட்டோ பிடிச்சி ஹெட்லைன்ல போட்டுணும் அப்படின்னு. இந்த சைடு காட்டினா உள்ள அந்த சிம்ரன் பொண்ணு ஒரு பீருக்குள்ள மாத்திரையில கலந்து விட்டுருது, எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி ஆகணும்னு. அது தெரியாம இந்த டைரக்டர் கணக்கு குடிச்சிடா. ஆனா அது ஜெனிஃபர் மட்டும் குடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம உள்ள என்ன நடக்க போதோ அப்படின்னு தெரியாம இந்த ரிப்போர்ட்டர்காரன் வேற இதா சான்ஸ் எல்லா போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த போட்டோல இந்த ரெண்டு பொம்மைகளும் விழுந்துருது. அதாவது நம்ம சிம்ரனும் கூடவே அந்த சிக்கிடாலும் அந்த சிக்கிடால் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு போல. அதாவது அவனுக்குள்ள இருக்கிற பிந்தனுக்குள்ள தனியா எடுக்கிறான். அது எதுக்காகன்னு புரியல. இந்த சைடு காட்டினா திடீர்னு அந்த சிம்ரன் வேற அந்த பெரிய டைரக்டரோட தலையில அடிச்சு மயக்கம் அடி வச்சுது. இந்த பார்த்த இந்த ஜெனிஃபரும் ரொம்பவும் பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது, அதுவும் பயங்கரமா கத்திக்கிட்டு. அப்ப அதே நேரத்துல அந்த சிக்கிடாலும் நேரா அவனோட பிந்தனுக்குள்ள எடுத்து வந்து காட்டிட்டு இருக்கான், இதோ பாரு இது உனக்காக அப்படின்னு. இவங்களுக்கும் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அங்கிருந்து தப்பிக்கலாம் நினைச்சா ஹீல்ஸ் போட்டு இருக்கிறதால அங்கேயே ஸ்லிப் ஆகி விழுந்துறாங்க. அடுத்த செகண்ட் அந்த சிம்ரன் பொண்ணு சொல்லு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை உயிரோட வச்சுப்போம், அதுவும் எங்களுக்காக அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த ஜெனிஃபர் ரொம்பவும் பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் அந்த சிம்ரன் பொண்ணு ஒரு பொருளை தூக்கி ஜெனிஃபரோட தலையிலே போட்டு மயக்கமாடி வச்சது. இந்த சைடு அந்த செக்கி வேற அந்த ரிப்போர்ட்டர் காரனை பாத்துறான், அவனு இங்கிருந்து போயிடறான் அப்படின்னு. அதை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம போய் அவனை தடுத்து ஆகணும், கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதாவது போட்டோஸ் எல்லாம் புடிச்சிட்டு போயிருப்பான் அப்படின்னு இவரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த செகண்ட் சிக்கியும் அங்கிருந்து கிளம்பிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த சைடு சிம்ரனும் அந்த சிக்கியோட பிந்தானுக்குள்ள வச்சு ஜெனிஃபர் வயிற்றுக்குள்ள சிரித்து விடுது. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே செஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் மட்டும் 100% சொல்லலாம். அங்க கட் பண்ணி இந்த சிக்கியை காட்டினா இந்த சிக்கி வேற அந்த கிளென்னை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கான். அப்போ கிளென்னு கேட்டுட்டு இருக்கா, எங்கதான் போறோம் அப்படின்னு. ஆனா அவன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, வா போலாம் அப்படின்னு இவனும் பலவந்தமா கூட்டிட்டு போயிருக்கான் தான் சொன்னோம். அப்போ இவனும் போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு இவங்களோட காரை கிராஸ் பண்ணிட்டு ரொம்பவே பயங்கரமா வெறுப்பேசன் தான் சொன்னோம். அப்போ செக்கியோ கிளின்ட் கிட்ட சொல்றா, ரேஸ் அதிகப்படுத்துறா, அந்த பொண்ணை ஊரிடவே இருக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்த செகண்ட் இவங்களும் வண்டியை ஸ்பீடா ஓடிட்டு வந்து அந்த பொண்ணோட காரை இடிச்சு அந்த சைடு தள்ளி விட்டுறாங்க. அதே இடத்துல அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து இவங்களும் எப்படி ஒண்ணு அந்த போட்டோ எடுத்தானே அவங்க கிட்ட வந்துறாங்க. இவனும் இந்த போட்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ பின்னாடி வந்த மாதிரி பாத்துருக்கான். யாருன்னு பார்த்தா அந்த பொம்மை. அதை பார்த்துட்டு இவனும் ஷாக் ஆயிரா, என்னது அங்க இருக்கிற பொம்மை எப்படி இங்க வந்தது அப்படின்னு. அடுத்த செகண்ட் திரும்ப இந்த சிக்கியை பார்த்தா அங்க சிக்கிய காணோம். என்னடா இது, இந்த பொம்மை வேற இங்க இல்ல, ஏதோ நடக்குது அப்படின்னு இவனும் பயங்கரமா பயந்துட்டான். அங்கிருந்து எப்படியாவது வெளியில் போகணும்னு நினைக்கிறான். ஆனா சிக்கி மட்டும் மேல இருந்துகிட்ட கத்திய வாயில வச்சுக்கிட்டு அவன் எப்படியாவது கொண்டு ஆகணும்னு டிசைட் பண்ணிச்சு போல. அந்த சிக்கியும் நேரா அவனை கொல்றதுக்கு வரும்போது இந்த கிளின்னும் பார்த்துட்டு ரொம்பவும் பயந்துட்டான். எங்க அப்பா
மூலமா இன்னொருத்தர் சாகவே கூடாது அப்படின்னு இவனும் எப்படியாவது அந்த போட்டோகிராஃபரை காப்பாத்தி ஆகணும் இவன் பீடா போய் தள்ளி விடுறான் அவங்க அப்பா கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்காக. ஆனா இவன் என்னன்னா நேரா பின்னாடி இந்த கெமிக்கல் மேல விழுந்துறான். அதனால அந்த கெமிக்கல் எல்லாம் இவன் மேல பட்டு அதே இடத்துல ஃபுல்லா பாடி எல்லாம் எரிஞ்சு அங்கேயே இறந்துட்டான் தான் சொன்னோம். இதை பார்த்துட்டு சிக்கியா ரொம்பவே ஆச்சரியப்படுறான். ஆஹா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பையன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு இவனும் பயங்கரமா சந்தோஷப்படுறான். அப்ப அந்த சிக்கியும் ரொம்பவே சந்தோஷத்துல சரி வா ஃபர்ஸ்ட் டைம் நீ கொலை பண்ணிருக்கல இதை நாம கொண்டாடி ஆகணும் அதுவும் போட்டோ பிடிச்சு அப்படின்னு இவங்களும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து அங்க கட் பண்ணி இங்க அந்த ஜெனிஃபரை தான் கட்டுறாங்க. இப்பதான் அந்த ஜெனிஃபரும் அந்த டைரக்டரும் எழுந்துக்கிறாங்க. அவங்களும் ஏஞ்சி பார்த்துட்டு ஒரு செகண்ட்ல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்தது நைட் எல்லாமே ஏதாவது பிரச்சனையா நடந்ததா இல்ல ஏதாவது கனவான்னு இவங்களும் சந்தேகப்படுறாங்க. அடுத்து அன்னைக்கு காலையில அந்த சிம்ரனும் பயங்கரமா பிளான் போட்டுருக்கு. அதாவது இந்த டைரக்டர் வேற இங்க இருந்து போயிடறான் கண்டிப்பா இன்னைக்கு நைட் இவன் வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு டெலிபோன் நம்பரை வாங்கி அதுவும் அந்த டைரக்டரோட வைஃபுக்கு போன் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் இல்லீகலா அந்த ஜெனிஃபர் கூட தொடர்பு வச்சிருக்கான் அப்படின்னு பத்த வச்சிச்சு. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அந்த டைரக்டரும் அங்கிருந்து போயிடுறான். அடுத்து என்ன நடக்கும் அந்த டைரக்டர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வெளியே துரத்திடும். அவனும் நேரா இங்க தானே வந்தாகணும். அதனால இவங்களும் பக்காவா ஸ்கெட்ச் போடுறாங்க. இந்த ஜெனிஃபர் கட்டினா கார்ல வாமிட் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என்னடா எனக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா அப்படின்னு. அடுத்து அன்னைக்கு நைட்டு சிம்ரனோட ஐடியா மாதிரியே அந்த டைரக்டரும் திரும்ப இந்த ஜெனிஃபரோட வீட்டுக்கே வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஜெனிஃபர் சொல்லிட்டு இருக்கு நான் பிரெக்னென்ட் இருக்கேன் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை நமக்குள்ள நடந்ததோ அது அவ்வளவு சீக்கிரமா நடக்குமான்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இவங்களும் பேசிக்கிறாங்க. அப்போ டைரக்டர் சொல்றான் எனக்கு இது எப்படி சம்பந்தம் வரும் நைட் எதுவுமே நடக்கல மயக்கத்துல விழுந்துட்டேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இவனும் பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜெனிஃபரும் சரி இரு நான் வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து இந்த சைடு சிம்ரனை காட்டினா நம்ம சிம்ரனால இருக்கவே முடியல. அதாவது யாரையாவது கண்டிப்பா கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சிம்ரனும் நினைச்சிட்டு இருக்கு. அப்போ சரி ஓகே நம்ம இந்த டைரக்டர் கொள்ளலாம் அந்த சிக்கிக்கு இன்னொரு பாடியை ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்த பொண்ணும் அந்த டிரைவருக்கு அதாவது அந்த ஜெனிஃபரோட டிரைவருக்கு போன் பண்ணி என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியல நீ சீக்கிரம் வா அப்படின்னு அந்த சிம்ரனும் அந்த ஜெனிஃபரோட வாய்ஸ்ல பேசுறதுக்குள்ள அந்த டிரைவருக்கு வர நம்பிறான். சரி ஓகே நான் கிளம்பி வரேன் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அவனை ஒத்துக்கிறான். இதுதான் சான்ஸ்னு இந்த சிம்ரனும் நேரா அந்த டைரக்டர் போய் கொல்லத்துக்காக போயிட்டு இருக்கு. அந்த டைரக்டரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பிளேட்டை தைட் எடுத்தா அடுத்த செகண்ட் கீழே அந்த சிம்ரன் டால் தான் இருக்கு. அந்த சிம்ரன் டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை பயங்கரமா அங்கேயே கொல்லுன்னு தான் சொன்னோம். அதுவும் அந்த வயிற்று கிழிச்சு அடுத்த செகண்ட் அந்த வயிற்றுக்குள்ள இருந்து எல்லா குடலும் கீழே வந்து விழுது. அவனால எதுவுமே செய்ய முடியல அசைய முடியல கத்தவும் முடியல. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த ஜெனிஃபரும் நீ கண்டிப்பா ஃப்ராடா தான் இருப்ப இங்கிருந்து போயிடு அப்படின்னு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் நடக்குது எதுவுமே தெரியாம. அது மட்டும் இல்லாம இந்த கொலைய வேற அந்த கிளென் பார்த்துட்டான். அடுத்த செகண்ட் இவனும் ரொம்ப பயந்துட்டான் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா இந்த வாட்டி இந்த கிளெனுக்கு ஒண்ணுக்கு வரல. ஆனா அதுக்கு பதிலா இடத்து கண்ணு அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதாவது இவன் இனிமே எவ்வளவு பயப்படுறானோ அந்த இடத்து கண்ணு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில விடுது. இந்த ஆக்டர் ஜெனிஃபரும் நைட்டு என்ன நடந்தது கூட தெரியாம அவங்களும் வீட்டுல இருந்து ஏஞ்சி வந்துட்டு இருக்காங்க. ஏஞ்சி வந்துட்டு இருக்கும்போது அவங்களும் கண்ணாடி பாக்குறாங்க. கண்ணாடி பார்த்த உடனே பயங்கரமான ஷாக். என்னன்னு பார்த்தா அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அதுவும் பயங்கரமான பெரிய வயிற்றோடு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இன்னும் பயந்துட்டாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு. இவங்களும் பயத்துல நேரா போயிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி நான் குண்டா இருக்கேன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அப்ப அசிஸ்டன்ட் குண்டா தான் இருக்கீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்குள்ள நான் குண்டா இல்லாம உண்டா இருக்கேன் அதுவும் பிரெக்னெண்டா இருக்கேன் சீக்கிரம் வா அப்படின்னு இவங்களும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த சிம்ரன்டாலும் இன்னொரு போன்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை நாங்க பத்திரமா தான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள இந்த ஜெனிஃபரும் பயங்கரமா கத்திட்டு இருக்கு என்ன வந்து காப்பாத்து யாரோ இருக்காங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னு. அப்போ பின்னாடியே சிக்கிடெல்லாம் வந்து தலைமையில அடிச்சு அவன் அந்த பொண்ணை பயங்கரம் வலிச்சிட்டு போயிட்டு இருக்கான். கூடவே அந்த பொண்ணு பயங்கரமா கத்திட்டு இருக்கு. இதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன நடக்குது கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கு. அப்போ சிம்ரன் பொண்ணு சொல்லிட்டு இருக்கு அதுவும் அந்த ஜெனிஃபர் மாதிரியே குரல்ல எதுவும் இல்ல டிவி வேல்யூ அதிகமா வச்சிருக்கேன் அதுவும் ஆக்ஷன் மூவி போயிட்டு இருக்கு அதனால தான் பயங்கரமா கத்திட்டு இருக்கு நீ ஒண்ணு கவலைப்படாத இங்க எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு போனை கட் பண்ணிடுது. ஆனா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கொஞ்சம் கூட நம்பலையே. அடுத்து இந்த சைடு காட்டினா இந்த சிக்கியோ அந்த ஜெனிஃபரை பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு இனி போட்டு வேண்டாம் அப்படின்னு நினைச்சான். அதுக்குள்ள அந்த சிம்ரன் வந்து ரொம்பவும் பயமுறுத்துது என்ன பண்ற நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் செய் அப்படின்னு. அடுத்த செகண்ட் அவனும் அவங்க கிட்ட கட்சி போயிடுறான். அதே இடத்துல ஒரு போட்டோ வந்து விழுது. அதை பார்த்துட்டு சிம்ரனும் பயங்கரமா கத்திட்டு இருக்கான் என்ன நீ மட்டும் கொலைகாரனா மாறது இல்லாம என் பையனையும் கொலைகாரனா மாத்திரல நீங்க பாரு போய் கொலை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே இனிமே கொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொன்னல அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட சிக்கிக்கும் ரொம்பவும் பயங்கரமா கோவம் வருது. என்னால கொலை பண்ணாம இருக்க முடியாது என்னால முடியல அப்படின்னு ரொம்ப பயங்கரமா போய் பெரிய சூட் கேஸை தட்டுறான். தட்டின உடனே உள்ள இருந்து ஒரு பாடி வருது. யாருன்னு பார்த்தா அந்த பெரிய டைரக்டர். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறான் இந்த டைரக்டர் யாரா கொண்டது அப்படின்னு. இதை பார்த்த உடனே அந்த சிம்ரனும் ரொம்பவே வைக்கப்படுது. அப்பவே புரிஞ்சுக்கிட்டா சிக்கி ஓ என்ன கொலை பண்ணக்கூடாதுன்னு நீ கொண்டுட்டல அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பயங்கரம் வைக்கப்படுது. ஆனா என்னால கொலை பண்ணாம இருக்க முடியல அப்படின்னு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிளின்னும் ரொம்பவே பயப்படுறான். கூட லெஃப்ட் கண்ணு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்ரன் சொல்லுது நீ ஒண்ணு கவலைப்படாத உனக்காக ஒரு பாடியை ரெடி பண்ணிட்டா அப்படின்னு. அடுத்த செகண்ட் அந்த டிரைவருக்கு தான் போன் பண்ணுது இன்னும் எங்க வந்துட்டு இருக்க நீ இன்னும் வரலையா அப்படின்னு பேசுறதுக்குள்ள இதோ வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவனும் பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். அடுத்து என்ன நடக்கும் இவனும் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிக்கிட்டாலும் இவனையும் அந்த கட்டுல கட்டு போட்டுறாங்க. அடுத்து இவங்களும் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க கண்டிப்பா நாம இந்த உடம்புக்குள்ள போயிடலாம் அப்படின்னு இவங்களும் டிசைட் பண்ணி ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒருத்தர் யாரோ வெளியில இருந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் தான். ஏதோ சந்தேகத்துல தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வரும்போது அலாரத்தை ஆன் பண்ணிட்டு வருது. கொஞ்ச நேரத்துல அந்த அலாரம் ஆஃப் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருவாங்க. அந்த மாதிரி அலாரம் தான் அது. இவங்களும் தைரியமா உள்ள போய் கத்துறாங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. ஆனா ஜெனிஃபர் எதுவுமே சவுண்ட் கொடுக்கல. இவங்களும் நேரா போய் அந்த ரூம்ல எட்டி பார்த்தா ஜெனிஃபரை கூட அந்த டிரைவரையும் கட்டி போட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம யார் இது பண்ணது அப்படின்னு கேட்கறதுக்குள்ள பின்னாடி இருந்து அந்த செக்கியும் கத்தியில குத்துறதுக்கு வரா. அதுக்குள்ள இந்த சிம்ரனும் நேரா ஒரு ஸ்ப்ரே
எடுத்து வந்து கூடவே ஒரு ஃபயரை காட்டி அந்த ஸ்ப்ரே மூலமா வந்த நெருப்பை அந்த பொண்ணு மேல படுற மாதிரி பண்ணிருது. அதனால அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பயங்கரமா அந்த நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே பின்னாடி போய் மேல் மாடியில கீழே வந்துச்சு. இதை பார்த்துட்டு ரொம்பவுமே பயப்படுற மாதிரி நடிக்குது அந்த சிம்ரன். நான் கொலையை பண்ணக்கூடாது நினைச்சேன், ஆனா கொலை பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பார்த்த சிக்கியோ, நீ ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா கொல்றது, போக போக கண்டிப்பா இன்னும் நிறைய கொலைகள் பண்ணணும், இதை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கொலை பண்ண ஆட்களை காட்டுறான். அதை பார்த்துட்டு இவனே சந்தோஷப்படுறான். கூடவே அந்த சிம்ரனை திரும்ப அப்படின்னு திரும்பினா அது சிம்ரன் கிடையாது, அது கிளென்னு. அந்த கிளென்னும் அவங்க அம்மா மாதிரி வேஷம் போட்டிருக்கான். அதை பார்த்த உடனே ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். எப்படியோ ஒண்ணு நம்ம கிளென்னு கொலை பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இதை பார்த்து சிம்ரனும் ரொம்பவுமே பயந்துட்டான். இன்னும் இது ஒரு செவ்ல அடிக்கிறதுக்குள்ள அவனும் அடுத்த செகண்ட் நார்மல் ஆகிறான். என்னமா என்ன நடக்குதுங்க, நான் இப்படி இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு இவனும் பழைய நிலைமைக்கு வரான். அடுத்து இவங்களும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஜாஸ்மின் பொண்ணுக்கு பிரசவ வேலை ஆரம்பிச்சது. என்னடா இது, இந்த 3 நாளுக்குள்ளேயே இந்த பொண்ணுக்கு குழந்தைய பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த மந்திரத்து மூலமா தான் பிறந்திருக்கு. இப்போ பிறந்திருக்க குழந்தைங்க 2 குழந்தைங்க, ஒன்னு ஆணு ஒரு பெண்ணு. அப்போ அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் சந்தேகம் வந்துச்சு, நம்ம கிளென்னை எதுல போக வைக்கலாம், ஒன்னு ஆண் குழந்தை இருக்கு, இன்னொன்னு பெண் குழந்தை இருக்கு, எதுல போலாம் அப்படின்னு. இப்பதான் புரியுது, இவங்க அந்த சிக்கியோட விந்தணுக்களை எடுத்து இந்த பொண்ணுக்குள்ள போக வச்சு ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு காரணமே இந்த கிளென்னோட ஆவிய இந்த ஏதாவது ஒரு குழந்தைக்குள்ள போக வைக்கிறதா. இப்போ இவங்களும் டிசைட் பண்ணி ஆகணும் எதுக்குள்ள போக வைக்கலாம்னு. அதே நேரத்துல வெளியில பயங்கரமான சவுண்ட், அதுவும் போலீஸ் சவுண்ட். என்னன்னு பார்த்தா அந்த அலாரம் ஆஃப் பண்ணவே இல்லை போல. அந்த அசிஸ்டன்ட் காரர் வந்தப்போ இவங்களும் கவனிக்கல. அதனால போலீஸ்காரங்களும் அங்க தேடி வந்துட்டாங்க. சரி ஓகே, நீ சீக்கிரம் மந்திரத்தை சொல்லு, நாம இந்த உடம்புக்குள்ள போயிடலாம் அப்படின்னு இவங்களும் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. நேரம் இல்ல அப்படின்னு. ஆனா இதெல்லாம் பார்த்த சிக்கியோ கொஞ்சம் கூட பயப்படாம எல்லாரும் வாயம் போடுத்துங்க, சும்மா போறதும் பாக்குறீங்க, இந்த உடம்புக்குள்ள போய் மட்டும் என்ன பண்ண போறோம், நமக்கு இந்த உடம்பே தேவைப்படாது, ஏன்னா நாம தனி உலகத்தையும் உருவாக்கி இருக்கோம். இந்த மனுஷனோட உடம்புக்குள்ள போனா மட்டும் சீக்கிரமாவே இறந்துருவோம், ஆனா இந்த டால்குள்ளே இருந்தா நமக்கு சாவன்றதே இல்ல, எத்தனை வாடி செத்தாலும் திரும்ப வந்துடலாம் அப்படின்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கு இது அடியாளமே கொடுத்துருக்கு. இப்போ பாரு, நான் ஒரு பெரிய சீரியல் கில்லர், என்னோட பேரை கேட்டால பல பேர் அழுவாங்க, எனக்கு இந்த உடம்பு தான் பிடிச்சிருக்கு, இந்த மனுஷனோட உடம்பே வேணாம் அப்படின்னு இது பயங்கரமா சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த சிம்ரனோ கிளென்னோ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ற நீ, நமக்கு மனுஷனோட உடம்பு வேணும், இல்லனா யாரு நம்மள எதுக்காக கொல்ல வராங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த சிக்கியோ கொஞ்சம் கூட கேட்கல. நான் கண்டிப்பா கொன்றுவேன் அப்படின்னு கத்தி எடுத்து ஜெனிஃபர் மேல தூக்கி போடுறான். அடுத்த செகண்ட் இந்த டிரைவர் அவன் மேல அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறான். அடுத்த செகண்ட் அவனும் இறக்குற நேரத்துல அந்த ஜாஸ்மின் கிட்ட அவனோட லவ்வையும் சொல்லிடுறான். சொல்லிக்கிட்டே அப்படியே இறந்துடுறான். இதெல்லாம் பார்த்த சிம்ரனும் இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு உடனே அந்த கத்தியை வாங்கி அந்த சிக்கியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த சிக்கி இருந்தா கண்டிப்பா நம்மளால உடம்புக்குள்ள போக முடியாது அப்படின்னு. அதுக்குள்ள இந்த போலீஸ்காரங்களும் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இவங்களும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எரிஞ்சு போன உடம்ப பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அடுத்த செகண்ட் அந்த ஜெனிஃபரையும் அங்கிருந்து கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல போய் சுத்துறாங்க. அடுத்து அந்த ஹாஸ்பிட்டலையும் ஒரு போலீஸ்காரன் வந்து விசாரிக்கிறான், என்னதான் நடக்குது, இத்தனை கொலைகள் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஜாஸ்மின் சொல்லு, 2 பொம்மைங்க தான் இதெல்லாம் பண்ணிச்சு, அந்த சீரியல் கில்லர் பொம்மைங்க தான் எல்லாரையுமே கொண்டுச்சு, என்னோட உடம்புக்குள்ள போகணும்னு ட்ரை பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்களும் எப்படி வந்ததுன்னு, அதுவும் 3 நாளுக்குள்ள நடந்தது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் சுத்தமா நம்பல. என்னடா ஒருவேளை இவங்க அந்த ஆக்டிங் அதிகமா பண்ணி அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டாங்க போல அப்படின்னு மென்டலா இவங்க சரியில்லை அப்படின்னு சில போட்டோஸை கொடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க. அதுவும் அந்த குழந்தைங்களோட போட்டோஸை இவங்களும் அந்த குழந்தைங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த சிம்ரனும் நைஸா ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த சிலியனுக்குள்ள ஏத்திடுது மயக்கமாவணும்னு. அடுத்து என்ன நடக்கும், அந்த ஜெனிஃபரும் அங்கேயே மயங்கி விட்டுடுது. அடுத்து இந்த சிம்ரனும் கூடவே கிளென்னும் உடனே அவங்க பாடிக்குள்ள போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல கதவை உடைச்சுக்கிட்டு அந்த சிக்கி பொம்மையும் உள்ள வர ஆரம்பிக்குது. என்ன மீறி நீங்க எப்படி உள்ள போயிடுவீங்க பாத்துறேன் அப்படின்னு இவனும் உடைச்சுக்கிட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள இந்த சிம்ரனும் வேற வழி இல்ல, நான் இந்த உடம்புக்குள்ள போய் ஆகணும் அப்படின்னு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்குது. என்னோட சாத்தான்களை எப்படியாவது என்ன இந்த உடம்புக்குள்ள போக வைங்க அப்படின்னு பயங்கரமா சொல்லி மந்திரத்தை முடிச்சிடுது. அடுத்த செகண்ட் அந்த சிக்கியும் நேரா கோடாரி எடுத்துன்னு வந்து அந்த பொம்மையோட தலையில போடுறான். அதாவது சிம்ரனோட தலையிலேயே அந்த சிம்ரனும் அதே இடத்துல மயங்கி விழுந்திருந்தா சொல்லணும். இதெல்லாம் பார்த்தேன் அந்த கிளென்னும் ரொம்பவும் பயங்கரமா கோவப்படுறான் தான் சொல்லணும். எங்க அம்மாவே என் கண்ணு முன்னாடி நீ கொண்டுட்டல, நீ எப்பறம் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு அந்த சிக்கிய பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது, அதுவும் கும்ஃபு ஸ்டைல்ல. அப்போ திடீர்னு அந்த ஜெனிஃபர் எழுந்துக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஜெனிஃபர் அந்த கோடாரை தூக்கி கிளென்னு சைடு தூக்கி போடுது. அவனும் எடுத்து அந்த சிக்கிய காலு கையும் தனித்தனியா எடுக்கிறான். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஜெனிஃபர் எதுக்காக அந்த கோடாரியா கிளென்னு கிட்ட கொடுத்தான்னு அந்த சிக்கிக்கு புரியவே இல்ல. அவனும் கத்திக்கிட்டு இருக்கான், நீ எதுக்காக என்ன கொல்ற, உங்க அப்பா நான் தானே. அது மட்டும் இல்லாம ஜெனிஃபர் எதுக்காக உனக்கு கோடாரி தருது அப்படின்னு இவனும் பயந்துகிட்டே இருக்கான். அடுத்து என்ன நடக்கும், அந்த கிளென்னும் அந்த சிக்கி டாலோட தலையை விட்டுறான். அந்த கொலைகாரனும் அதே இடத்துல இறந்துட்டான்னா இவங்களும் நினைக்கிறாங்க. அடுத்து இந்த ஜெனிஃபர் ஏஞ்சி வந்து அந்த கிளென்னுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான், ஒண்ணும் இல்ல பயப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு. அடுத்து இந்த சம்பவம் எல்லாம் நடந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல பசங்க பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க, அதுவும் ஜாலியா. அந்த இடத்துல அந்த ஜெனிஃபர் பொண்ணு இருக்கு. கூடவே அது கிட்ட வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் தருது, நான் பசங்களை எல்லாம் பாத்துக்கிறேன், ஆனா உங்க பொண்ணு மட்டும் ரொம்பவுமே டிஃபரெண்டா இருக்கா, எல்லாரையும் கொடுமைப்படுத்தி இருக்கா, அது மட்டும் இல்லாம ஒரு பூனைய அவன் கையாலே கொண்டு இருக்கா, கொஞ்சம் கூட கருணையா இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜெனிஃபரும் அந்த சிம்ரன் டால் எடுத்து அந்த பொண்ணு காட்டிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு, இந்த சிம்ரன் டாலும் ரொம்பவுமே கேவலமா தான் இருக்கு, எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல அப்படின்றதுக்குள்ள அப்போ
அப்போ ஜெனிஃபர் கேக்குது என்னதான் வேணும் உனக்கு ஃபைனலா அப்படின்றதுக்குள்ள அப்ப அந்த பொண்ணு சாரி என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே என்னால இங்க வேலை செய்ய முடியாது, நான் வேற வேலை தேடி போறேன் அப்படின்றதுக்குள்ள சரி ஓகே நீ போ, ஆனா என் பொண்ணை மட்டும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்குள்ள ஆனா உங்க பொண்ணு தான் செஞ்சது அதனால தான் நான் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பறதுக்குள்ள இந்த ஜெனிஃபருக்கோ பயங்கரம் கோவம் வந்துச்சு போல. அடுத்த செகண்ட் அந்த சிம்ரன் டாலர் தூக்கி பயங்கரமா அந்த பொண்ணை அடிச்சே கொண்டுடுது. ஆனா எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுதுன்னு புரியல. அப்போ ஜூம் இன்ல காட்டுறாங்க அந்த ஜெனிஃபரோட கண்ணு பயங்கரமா மாறிட்டு இருக்குன்னு. அதை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக்கு. என்னடான்னா அப்பதான் புரியுது, அதாவது அந்த சிம்ரன் டால்ல இருக்கிற உயிர் இப்போ ஜெனிஃபருக்குள்ள இருக்குன்னு. அதுதாங்க இதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது சிக்கியும் கோடாரி தூக்கி அடிச்சானே, ஆனா கோடாரி தூக்கி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களோட ஆவி இந்த ஜெனிஃபருக்குள்ள வந்துருச்சு. இப்போ ஜெனிஃபர் இல்ல, இதுதான் சிம்ரன். இப்போ இந்த சிம்ரனும் இவ இறந்ததை யாருக்குமே தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணை பயங்கரமா பின்னாடியே வலிச்சுக்கிட்டு போயிட்டு கபார்டுக்குள்ள வச்சுன்னு பாக்குது. அதே நேரத்துல அவங்க பொண்ணு பாத்துடுச்சு, அதாவது ஜெனிஃபரோட பொண்ணு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஏதாவது கத்துன்னு பார்த்தா அந்த பொண்ணு சிரிக்குது. அப்போ இந்த சிம்ரன் பொண்ணு சைலண்டர் அப்படின்றதுக்குள்ள அந்த பொண்ணு சரின்றது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பையனை காட்டாங்க. அந்த பையன் யாருன்னு தெரியுதுங்களா? அதுதாங்க அந்த ஜெனிஃபருக்கு பிறந்த 2 பசங்கள்ல அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் தான் இது. அந்த பையனுக்குள்ள தான் அந்த கிளென்னியே போக வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு வேற இப்போ பயங்கரமான கொலகாரியா மாறி இருக்கா, அதுவும் சிக்கிடால் மாதிரியே. இந்த பையனும் இனிமே நாம இவனை கிளின்னு வச்சுக்கலாம். இந்த கிளென்னும் அவங்க அம்மா கிட்ட வந்து என்னன்னு கேக்குறான், அதாவது உனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு என்னன்னு போய் பாரு அப்படின்னு. அந்த கிஃப்ட் எடுத்து தராங்க. அவனும் ஹாப்பியா தனியா பிரிச்சு பாக்குறான். அது என்ன இருக்குன்னா அதுதாங்க சிக்கியோட கை. அதை பார்த்த உடனே இவனும் ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அந்த பயத்தினால அவனோட லெஃப்ட் கண்ணு பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அவன் அதே இடத்துல பிசும் போயிடுறான் தான் சொல்லணும். இது அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்சாலும் ரொம்பவுமே பயத்துல வார்த்தையே வரல. அதே நேரத்துல அந்த கிஃப்ட்டுக்குள்ள இருந்த அந்த சிக்கியோட கை நேரா வந்து அந்த கிளிண்ட கழுத்து பிடிக்குது. இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. சோ கைஸ், இந்த சீட் ஆஃப் சிக்கியோட கதை ரொம்பவும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கதைகள் பார்க்கணும்னா, அதுவும் இந்த சிக்கி பத்தியான கதைகள் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல நிறையவே இருக்கு, போய் பாருங்க. கண்டிப்பா அந்த கதையோட ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். சரி ஓகே, திரும்பவும் சிக்கியோட இன்னொரு கதையில வந்து சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் மணி. பாய் பாய்.